இந்த சம் பாருங்க, இது கூட்டு வட்டியில டைப் 4. ரொம்ப ஈஸியான சம் தாங்க இது, ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். கூட்டு வட்டியில் ஒரு தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது அப்படின்னு சொல்றான். ரைட்டுங்களா? நான் இங்க ஆண்டுகள் எடுத்துக்கிறேன், மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். 5 ஆண்டுகள் எத்தனை மடங்காக மாறுது? 2 மடங்கா மாறுது. எனில் 8 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட்டுங்களா? 8 மடங்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த 8ஐயும் 2 பவர்ல அடுக்குல பிரிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ 2 2 பிரிக்கலாம். இந்த பேஸோட இதை நான் 2 வந்து பேஸா எடுத்துக்கிறேன். இதோடைய அடுக்கா பிரிங்க 8. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாமா? 2 4 4 2 8. அப்போ 3 2 வந்திருக்கு. அப்போ 2 பவர்ல என்ன போடுறோம்? 3 போடுறோம். ரைட்டுங்களா? இந்த பவரையும் இந்த ஆண்டையும் பிரிக்கணும் நமக்கு ஆன்சர். 3 15. ரைட்டுங்களா? அப்போ 8 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 15 ஆண்டுகள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசல் கூட்டு வட்டியில் பாருங்க, கூட்டு வட்டி தான் கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? 7 ஆண்டுகளில் மும்மடங்காக 3 டைம்ஸ் மாறுகிறது எனில் அது 81 மடங்காக மாற எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரி, ஓகே. ஆண்டுகள் மடங்கு நம்ம வழக்கம் போல எடுத்துப்போம். 7 ஆண்டுகள்ல எத்தனை மடங்காக மாறுது? 3 மடங்கா மாறுது. இப்ப மடங்குல நம்ம என்ன எடுத்திருக்கோமோ அதுதான் அடுத்த ஸ்டெப்போடைய பேஸ் எழுதிக்கணும். இங்கேயும் அதே 3 எழுதிக்கிட்டேன். 81 மடங்காக மாற, அப்போ இந்த 81 3ஆல நம்ம பெருக்கணும். 3 3ஆ பிரிச்சுக்கணுங்க. 3 × 3 9. ரைட்டுங்களா? இன்னொரு 3 பெருக்குங்க, இன்னொரு 3 பெருக்குங்க. 9 9 81 வருதுங்களா? அப்போ மொத்தம் எத்தனை 3 வருது? 1 3 2 3 3 4 3. ரைட்டுங்களா? அப்போ 3உடைய இந்த பவர்ல 4ன்னு போட்டுக்கணும். ரைட்டுங்களா? அடுக்கையும் ஆண்டையும் பெருக்கணும். 7 28. அப்போ 28 ஆண்டுகள் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்க. கூட்டு வட்டியில் ஒரு தொகை 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அவன் என்ன சொல்றான்? ஆண்டுகள், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மடங்கு எடுத்துக்கிறான். 4 ஆண்டுகள்ல 2 மடங்காகிறது. 16 மடங்காக மாற எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இப்போ 16 2 2 பிரிச்சுங்களேன். 2 × 2 4, 4 2 8, 8 2 16. ரைட்டுங்களா? ஸோ மடங்குக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்? 2 எடுத்துருக்கோம். அதே 2 பேஸா எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? மொத்தம் எத்தனை 2 இருக்கு? 16ஆம் மாறத்துக்கு 4 2 இருக்கு. அதை பவர்ல எழுதிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இந்த பவரையும் இந்த ஆண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 4 அதுவும் 16 தான். ரைட்டுங்களா? அப்போ 16 ஆண்டுகள் என்பதுதான் சரியான ஆன்சர். ஃபோர்த் சம் பாருங்க. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 6 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. ரைட்டுங்களா? ஸோ 6 ஆண்டுகள் எத்தனை மடங்காகிறது? 2 மடங்காகிறது. எனில் 24 ஆண்டுகளில், ரைட்டுங்களா? 24 ஆண்டுகள். இப்போ என்ன கொடுத்துருக்கான்னா ஆண்டுகள் கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி மடங்குகள் கொடுத்துருக்கான். அது எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேட்குறான். ஆண்டுகளை எப்பவுமே ஆண்டால டிவைட் பண்ணுங்க. 24 6ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இந்த 2 இங்கேயும் 2 போட்டுக்கணும். இதோடைய பவர்ல அந்த 4 போட்டுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ இதை கொண்டு வாங்க. 2 × 2 × 2 × 2. ரைட்டா? 2 4 4 8 8 2 16. ரைட்டுங்களா? 16 மடங்கா மாறும். அடுத்த சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் பாருங்க. கூட்டு வட்டியில் ஒரு தொகை 15 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது அப்படின்ற. 15 ஆண்டுகள் எத்தனை மடங்கா மாறுது? 2 மடங்காகிறது. ரைட்டா? ஸோ இந்த 2 மடங்கு கீழே அடுத்த ஸ்டெப் பேஸா இந்த 2 தான் எடுத்துக்கணும். 8 மடங்காக மாற ஆகும் காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 6ஆவது கேள்வி கேட்கறான். 8 மடங்கு அப்படின்னு சொன்னா 8 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 × 2ன்னு பிரிக்கலாம். 2 4 4 2 8. மொத்தம் எத்தனை 2 இருக்கு? 3 2. அந்த 3 இங்க பவர்ல எழுதிடணும். இந்த அடுக்கையும் இந்த ஆண்டையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் பண்ணும். 35 45. ரைட்டா? 8 மடங்காக மாற 45 ஆண்டுகள் ஆகும்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th சம் பாருங்க. ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுகிறது. அது 9 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்ன்றது கேள்வி. எம்டிஎஸ்ல கேட்டிருக்கான். ஓகே, ஆண்டுகள் மடங்குகள் 3 ஆண்டுகள் எத்தனை மடங்கா மாறுது? 3. அடுத்த ஸ்டெப்புக்கு இதே 3 தான் பேஸா எடுத்துக்கணும். 9 மடங்கா மாறணும் அப்படின்னா 9 3 3 பிரிச்சுங்க. 3 × 3 அப்போ 2. ரைட்டுங்களா? அந்த 2 × 3 2 6. 6 ஆண்டுகள் தான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 7th சம் பாருங்க. கூட்டு வட்டியில் ஒரு தொகை 10 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. ரைட்டா? ஆண்டுகள் மடங்கு எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள். எத்தனை மடங்கா மாறுது? 2 மடங்கா மாறுது. அடுத்த ஸ்டெப் என்னங்க? இந்த 2 தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பேஸ். ரைட்டுங்களா? 32 மடங்காக மாற எவ்வளவு காலம் ஆகும்? 32 2 2 பிரிச்சுக்கோங்க.
2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 மொத்தம் எத்தனை 2 இருக்கு? இது ஒரு 3, இது ஒரு 2, 5 2 இருக்கு. அப்போ 5 பண்ணிக்கு வந்தோம். ரைட்டுங்களா? இந்த அடுக்கையும் இந்த ஆண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 50. ரைட்டுங்களா? ஸோ 32 மடங்காக மாற 50 ஆண்டுகள் ஆகும்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 8 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. ஆண்டுகள் மடங்குகள் 8 ஆண்டுகள் எத்தனை மடங்கா மாறுது? 2 மடங்கா மாறுகிறது. ரைட்டா? அடுத்த ஸ்டெப்புக்கான பேஸ்னது இந்த 2 எடுத்துக்கணும். அதே வட்டி விகிதத்தில் 16 மடங்காக மாற, அப்போ 16 நம்ம 2 2 பிரிச்சுக்கணும். 2 2 4 ரைட்டுங்களா? 4 2 8 8 2 16 மொத்தம் 2 இருக்கு. 1 2 3 4 2 இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ இதனுடைய பவர்ல வந்து 4ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த அடுக்கையும் இந்த ஆண்டையும் மல்டிப்ளைங்க. 8 32 ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கூட்டு வட்டியில் 12 ஆண்டுகளில் ஒரு தொகை 2 மடங்காகிறது. ரைட்டுங்களா? ஆண்டுகள் மடங்குகள் வழக்கம் போல 12 ஆண்டுகள்ல 2 மடங்காகிறது. அடுத்த ஸ்டெப் நாங்க இந்த மடங்குல வர 2 தான் அடுத்த ஸ்டெப்புக்கு பேஸா எடுத்துக்கணும். அதே 2 சேமா எடுத்துக்கிறோம். அது 4 மடங்காக மாற 4 என்னன்னு சொல்லுங்க எழுதலாம். 2 × 2 எழுதலாமா? அப்போ எத்தனை 2 இருக்கு? 2 2 இருக்கு. அந்த 2 இங்க பவர்ல எழுதிக்கிறேன். இந்த பவரையும் இந்த ஆண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 12 2 24 ஆண்டுகள் ஆகுங்க. இது RRB NTPC 16ல கேட்டிருக்கான். ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுகிறது. நான் ஆண்டுகள் எடுத்துக்கிறேங்க, மடங்குகள் எடுத்துக்கிறேன். 2 ஆண்டுகள்ல எத்தனை மடங்கா மாறுது? 3 மடங்கா மாறுது. அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த மடங்கு தான் பேஸ். 3 எழுதிக்கிட்டேன். ரைட்டுங்களா? இப்போ பவர் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா சேஞ்ச் பண்ண போறோம். ரைட்டுங்களா? இப்போ 27 மடங்காக மாற 27 எப்படி எழுதுறாங்க? 3 3 பிரிச்சுக்கணும். இந்த மடங்குல என்ன கொடுத்துருக்காங்களோ, இந்த மடங்குல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிரிக்கணும். வேற எதுவும் நம்பர்லையும் நீங்க பிரிக்கக்கூடாது. ரைட்டுங்களா? 27 மடங்காக மாற 3 × 3 9 9 3 27 மொத்தம் எத்தனை 3ங்க? 1 2 3. இந்த பவர்ல நான் 3 போட்டுக்கிறேன். ரைட்டுங்களா? இந்த பவரையும் ஆண்டையும் மல்டிப்ளை பண்றேன். 3 2 6. ஸோ எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும்? 6 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் தான் ஆன்சர். Indus Classes